வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் ஹை பாசஸ். இன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பியாச்சு. ஏன்னா நேற்று 200 to 250 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டோம். அது நாங்கள் நினச்ச டைமை விட ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. இந்த ரைடில் நாங்கள் ரொம்ப நிறைய கம்யூனிகேட் பண்ண வேர்ட்ஸ் ரெண்டு தான். அது என்னென்னா தேங்க்ஸ் அண்ட் குட் பாய். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் தங்கின ஹோட்டல் எல்லாத்துலேயுமே ஸ்டே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க எங்களை பார்த்துக்கிட்ட விதம், அவங்களும் அதே தேங்க்ஸ் அண்ட் குட் பை சொல்லி ரொம்ப ஹாப்பியாக எங்களை வழி அனுப்பிச்சி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் போகிற ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு பற்றி ஒரு ஓவரால் ஐடியா கொடுத்தாங்க. ரொம்ப வருஷம் கூகுள் மேப்பே யூஸ் பண்ண நமக்கு இந்த மாதிரி லோ நெட்வொர்க் ஜோனில் வரும்போது இந்த மக்கள்கிட்ட வழி கேட்டு அவங்க காமிக்கிற டைரக்ஷனில் நம்ம பைக் ரைட் பண்ணுறது ஒரு ஃபீல் குட் மூமெண்ட், ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ரொம்ப வருஷங்கள் ஆச்சு இந்த மாதிரியெல்லாம் ட்ராவல் பண்ணி. இந்த ஊர் மக்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம என்ன தான் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் இந்த ரோட்டில் நம்ம ரைட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்ன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் நம்ம மேலே அன்பு காமிச்சு நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்களே, அதுவே ரொம்ப பெரிய விஷயந்தான். இந்த மவுண்டன்ஸில் இருக்க பேட்டர்ன்ஸை பாருங்களேன். இங்கே கிளவுட்ஸ் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறனால இந்த மார்னிங் சன் ரேஸ் அந்த கிளவுட்ஸ் மேலே பட்டு கிளவுட்ஸோட ஷேடோஸ் அந்த மவுண்டனில் ஒரு பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆகி பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து லே போக ஒரு 200 to 220 கிலோமீட்டர்ஸ் ஆகும். அதனால இங்கே பெட்ரோல் அடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரைடை கண்டினியூ பண்ணுறோம். இந்த ஸ்ரீநகர் டு லே போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் பெட்ரோல் பம்ப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீநகர், அப்புறம் கார்கில், அதை விட்டால் லே. இதுக்கு நடுவில் பெட்ரோல் பம்ப்ஸே கிடையாது. பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக ஒன்றும் இல்லை, ஆலு பரோட்டா சூடாக கொடுத்தனால என்னமோ நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். ஸ்ரீநகரை தாண்டிட்டாலே ஆலு பரோட்டா, மேகி, ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் வேணால் மாறி மாறி கொடுப்பாங்களே தவிர ஐட்டம் ஒன்று தான். வெளியே கிளைமேட்டும் ரொம்ப சூடு, ஆலு பரோட்டாவும் சூடு. எதை ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனே தெரியல. ஆனால் அவர்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு நாங்கள் இடத்த காலி பண்ணிட்டோம். ஏன்னா எங்கள் மைண்டு ஃபோக்கஸ் எல்லாமே இந்த லடாக்கில் இருக்கிற ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸஸை மேக்ஸிமம் கவர் பண்ணுங்கிறது மட்டும்தான். அதுக்காக தான் இங்கே பைக் ரைடு வந்திருக்கோம். அதனால் நாங்கள் ஃபுட்டை பற்றியெல்லாம் பெருசாக பாதர் பண்ணுறதில்ல. பைக் ரைடு இந்த சர்க்கியூட் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கிற ஒரே மோட்டிவோடு தான் நாங்கள் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்காவது நைட் ரைட் அவாய்ட் பண்ணலான்னு நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாகவும் ஃபோக்கஸ்டாகவும் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். யூஸ்வலாக 1 hour ஒன்ஸ் எடுக்கிற வாட்டர் பிரேக்ஸ் கூட இப்போது எடுக்கல. ஏன்னா கொஞ்சம் புஷ் பண்ணி ஹாஃப்வே கவர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈவினிங்குள்ளே லே ரீச் ஆயிடலாம். இந்த ஒயாசிஸ் மாதிரி டெசர்ட்டுக்கு நடுவில் அங்கங்கே க்ரீனரிஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சது. இந்த ப்ரௌன் ஷேடில் இருக்க கார்கிலோட மவுண்டன்ஸ் அப்படியே கோல்டன் ஷேடாக சேஞ்ச் ஆகும்போது எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் பைக்கை நிறுத்தினோம். ஏன்னா அந்த வியூ அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. இந்த டைமுக்குள்ளே லே ரீச் ஆகணுங்கிற தாட் எல்லாம் மறந்து இங்கே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ரைடை கண்டினியூ பண்ணோம். கார்கில்லேருந்து லே போகிறதுக்கு 2 மெயின் ரூட் இருக்குது. ஒன்று லமாயூர் வழியாக போகலாம், இன்னொரு ரூட் பத்லிக் வழியாக போகும். பத்லிக் வழியாக போகிற ரூட்டு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். ரெண்டுமே சூப்பர் ரூட்டு தான். ஆனால் நம்ம பத்லிக் வழியாக போகிறதா இருந்தால் 2 பாஸஸை நம்ம மிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒன்று நிம்கலா பாஸ் அண்ட் another one ஃபோர்ட்லா டாப். ஸோ இந்த ரூட் எப்படி போகுது அப்படின்னா, நீங்கள் எய்தர் ஒன் ஆஃப் த ரூட் சூஸ் பண்ணலாம். ரெண்டுமே கல்சேன்னு ஒரு வில்லேஜில் வந்து ஜாயின் ஆகும். அதுக்கப்புறம் நிம்மு, அதுக்கப்புறம் லே. நமிக்கலா பாஸில் நாங்கள் ஸ்டாப் பண்ணல. ஃபோர்ட்லா தான் இங்கே இருக்கிறது ஹையஸ்ட்டு. ஸோ அதனால் நாங்கள் ஃபோர்ட்லாவில் வந்து ஸ்டாப் பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்துட்டு நாங்கள் அகைன் டிசென்ட் ஆக ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே தான் நாங்கள் ஒரு கேரக்டர் மீட் பண்ணோம். அவங்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐம் யாஷ் வித் நோ பிளான்ஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா நிஜமாகவே அவங்க பிளானே இல்லாமல் தான் லடாக் வந்திருக்காங்க. அதுவும் எந்த வண்டின்னு கேட்டிங்கன்னா ஆரோக்ஸை தூக்கிட்டு வந்திருக்காங்க. ஆனால் ஆரோக்ஸில் இருக்கிறது சாதாரணமான இன்ஜின் இல்லை, யமஹா R15ஓட 155cc இன்ஜின். பவருக்கு அதில் குறைச்சலே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியோட லோடில் பார்த்தீங்கன்னா கேஸ் கேன், கேஸ் ஸ்டவ், டென்ட்டு எல்லா சுச்சுவேஷனுக்குமே ஃபுல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்காங்க. ஆனால் பிளான் தான் இன்னும் போடவே இல்லை. ஃபோட்டோலாலேருந்து நாங்கள் டிசெண்ட் ஆகி அப்படியே ஒரு கடையை பார்த்து உட்காந்து அங்கே ஒரு பிளானை போட்டு அவங்களுக்கு சர்க்கியூட் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கீழே இறங்கினோம். நாங்கள் ஒரு ஃபுட் ஸ்பாட்டில் வந்து ஃபுட் சாப்பிட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேகி, ஃப்ரைட் ரைஸ், ஆலு பரோட்டா. இதில் ஆப்ஷன் எப்படி மாறி மாறி வரும்னு கேட்டிங்கன்னா, எந்த வேலைக்கு நம்ம எது சாப்பிட்ணுன்னு நாம் முடிவு பண்ண முடியாது, அந்த கடை தான் முடிவு பண்ணோம். அங்கே என்ன அவைலபிளாக இருக்கோ அதை தான் நம்ம சாப்பிட முடியும். இப்போ இங்கே மேகி அவைலபிளாக இருக்குது, மேகி சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு லமாயூர் வழியாக லே போகிறோம். ஆன் த வேல நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் லமாயூர் மொனாஸ்ட்ரி, மேக்னெட்டிக் ஹில், சங்கம் வியூ பாயிண்ட்.
இந்த லமாயூரில் இருக்க மவுண்டன்ஸோட பேட்டர்ன்ஸை பார்க்கும்போது அப்படியே அந்த மூணில் இருக்க பேட்டர்ன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதனாலேயே லமாயூரை த மூன்லேண்ட் ஆஃப் லடாக்னு சொல்லுவாங்க. நாங்கள் சங்கம் வியூ பாயிண்ட் ரீச் ஆகவே லேட் ஈவினிங் ஆகிடுச்சு. இந்த பிளேஸ் ஆக்சுவலாக ஆஃப்டர்நூன் டைமில் பிரைட் ப்ளூ ஸ்கைஸில் அந்த இண்டஸ் ரிவரும் சிந்து ரிவரும் சேர்றத, அதுவும் அந்த 2 ரிவரோட கலர் டிஃப்ரென்சியேஷனை நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் மேக்னெட்டிக் ஹில். இது ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப க்ரௌடட் பிளேஸும் கூட. அதனால் இங்கே நிறைய ஷாப்ஸும் ஃபுட் ஸ்பாட்ஸும் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்டே கூட பார்த்தோம். இங்கே ஒரு 5 to 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா நைட் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் லே ரீச் ஆகணும். ஒரு வழியாக நாங்கள் லடாக் வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே ஹோம் ஸ்டே இனி போய் நாங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபர் விஜய் இங்கே ஆல்ரெடி ஒரு அஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபிக்காக லாஸ்ட் மந்த் வந்திருந்தாரு. அவங்களுக்கு இந்த ஸ்டே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தனால எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. இந்த ஸ்டே பேர் யுரேஷியன் ஹோம் ஸ்டே. இது வரைக்கும் நாங்கள் ஸ்டே பண்ணதுலேயே இது கொஞ்சம் பெஸ்ட் அண்ட் கம்ஃபர்டபுளான ஸ்டேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மேகி, ஃப்ரைட் ரைஸ், பராத்தாலேருந்து தப்பிச்சு ஒரு நாள் நல்ல ஹோம் குக்ட் ஃபுட்டு சாப்பிட முடிஞ்சதுங்கனால. இங்கிருந்து லே மார்க்கெட் ஒரு 2 to 3 kilometers. இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே கிடைக்குது. எல்லா ஷாப்ஸுமே இருக்குது. அண்ட் நிறைய மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்ஸ், பப்ஸ், ரெஸ்டோ, கஃபேன்னு இந்த டெசர்ட் நடுவில் இந்த லே மார்க்கெட் ஒரு ஹாப்பனிங் பிளேஸாக இருக்குது. நாங்கள் லே மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இங்கே ஹிமாலயன் கஃபேன்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே ரைடுக்கு ப்ரிப்பேர் ஆனோம். ஏன்னா நாளைக்கு ரைட் பண்ண போகிறது 2 ஹையஸ்ட் மவுண்டரபிள் பாஸ். அதில் ஒன்று கர்துங்லா பாஸ், இன்னொன்று சங்லா பாஸ். 2 பாஸுமே 17,000 feet above sea level. அண்ட் 2மே ஆப்போசிட் டைரக்ஷன், ஒரே நாளில் கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பிளான் சங்லா பாஸையும் கடந்து பேங்காங்கில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். அது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். Until then, see you from Stories by Jagan.